ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆபத்தான நிலையில் உள்ள 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கதர் வாரிய கட்டிடம் இடித்துவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக வேறு கட்டிடம் அமைத்து தரக்கோரி தமிழக அரசிற்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிதலமடைந்து காட்சியளிக்கும் கதர் வாரிய கட்டடம். அரை நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடம் ஆபத்தான நிலையில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டையில் உள்ளது ராம்ஜி நகர். சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கதர் வாரிய கட்டடம். முற்றிலும் சிதலமடைந்து ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கும் இந்த கட்டிடத்தில் விஷ பாம்புகள், விஷப்பூச்சிகள் உள்ளிட்ட ஆபத்தான விஷ ஜந்துக்கள் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுவதால் கிராம மக்கள் மிகவும் அச்சத்துடன் உள்ளனர். இந்த இடத்துல இந்த 10 சொசைட்டி ஆபீஸ் ஒரு 50 வருஷமா அப்படியே பூட்டியே தான் பாலடைஞ்சு கிடக்குது. இந்த ஆபீஸ் இந்த கட்டடத்துல கருநாக பாம்பு, கட்டுவிரியம் பாம்பு, இன்னும் என்னென்னமோ வண்டு, இதுல எல்லாமே அது உள்ள குடியா இருக்குது. பிள்ளைக்குட்டிங்களை வச்சுக்கிட்டு எங்களால அந்த பூச்சிக்கடி விசது அந்த வழியாக தான் நாங்க போறோம். எல்லாம் ஜாமான் தட்டு வாங்குறது எல்லாமே பள்ளியிடம் போறது எல்லாமே அந்த சைடு தான். அப்போ திடீர்னு அது எங்க மேல இடிஞ்சு விழுந்தாலும் கேட்கறதுக்கு நாங்கள் இல்லை. அதனால நீங்க அதை பார்த்துட்டு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த கட்டடத்தை இடிச்சு தள்ளிட்டு எங்களுக்கு பயன்பாட்டுக்கு என்ன நல்லதோ அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார். சிதலமடைந்து ஆபத்தான முறையில் உள்ள கதர் வாரிய கட்டிடத்தை எடுத்துவிட்டு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் வணிக வளாகமோ சமுதாய நலக்கூடமோ தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் கட்டித்தர வேண்டுமென கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் டு கும்பகோணம் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த பாலடைஞ்சு சிதலடைஞ்ச கட்டிடத்துல விஷ ஜந்துக்களும் நோய்களை உருவாக்கக்கூடிய டெங்கு, சிக்குனியா போன்ற நோய்களை உருவாக்கக்கூடிய விஷ ஜந்துக்களும், கிருமிகளும், கருநாக பாம்புகளும், நல்ல பாம்புகளும் இதை வசித்து வருகிறது. இந்த கட்டடத்துக்கு மேல நிறைய மரங்கள், ஆலமரம், அரச மரம் வளர்ந்து இந்த கட்டடம் ரொம்ப சிதலடைஞ்சு இருக்கு. 50 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டடத்தை அப்புறப்படுத்த சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பலமுறை கோரிக்கை வச்சும் சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு மேல இந்த கட்டடத்தை அப்புறப்படுத்தாம இருக்காங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட துறை வாயிலாக NOC வழங்கப்பட்டு இந்த பாலடைஞ்ச சிதலடைஞ்ச கட்டடத்தை அப்புறப்படுத்தணும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் R. தீனதயாளன்.